வணக்கம் சகோ. 100 நாள் அரசாட்சியில் இன்றைய தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சாதித்தது, விஜயண்ணா, விஜய் மாமா, என் தம்பி என்று சொல்லி 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 சட்டமன்றத்தில் புகழாரம் ஸ்துதிப்பாடும் அவருடைய தாவிக அமைச்சர்கள். அவர்கள் மட்டும்தானா என்ன, அவர் ரசிகர்களும் தான். கம்ப்ளீட் கல்ட் பொலிட்டிக்ஸ். சினிமா அரசியல், ஃபேன்பேஸ் அரசியல் என்று நான் சொன்னா எனக்கு என்னமோ மண்ட கோளாறுன்னு சொல்லுவீங்க. ஆனா சொன்னது மாணிக்கம் தாக்கூர். ஏறக்குறைய 8 எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் செய்து தன்வசப்படுத்திக்கிட்டாங்க. இதுல குதிரை பேரம்னு சொன்னாலே மூக்கு முனையில கோபம் பொத்துக்கிட்டு வரும். இப்ப வரைக்குங்க 6 லாக்அப் டெத், அதுல ஒருவர் ஹேண்டிகேப். நமது சிஎம் சி ஜோசப் விஜய் அவர்கள் அந்த இஷ்யூஸை பத்தி வாய் திறந்து பேசக்கூட இல்லை. நான் அப்ரூவ்டு சுயஸ் மினரல் வாட்டர் ப்ராஜெக்ட் அட் சேலம். ஸ்ட்ரிக்ட்லி நோ டீலிமிட்டேஷன் என்று பிஎம்க்கு லெட்டர் எழுதுவாரு. ஆனா அமித்ஷா எதிர்க்க ஆன் ஸ்டேஜ்ல ஃபேர் டீலிமிட்டேஷன். ஆனா இப்ப வரைக்கும் சட்டமன்றத்துல கர்ஜிப்பது நோ டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் என்று தமிழ்நாட்டு மக்களை மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். வெற்றி 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 என்று பெரும்பாலான ஸ்கீம்ஸுக்கு பெயர் மாற்றம் மட்டுமே சாத்தியமானது. அவங்க ஆளுங்களே லஞ்சம் வாங்குவாங்க, அவங்க ஆளுங்களே காட்டியும் கொடுப்பாங்க. அவங்க கட்சியிலிருந்து லஞ்சம் வாங்கினவர்களை என்ன பண்ணுவாங்க, தற்காலிக பணி நீக்கம் செய்து மக்கள் மனதில் ரீல்ஸ் அரசியல் பண்ணுவாங்க. அப்பப்போ கான்பிடண்டா இருங்கன்னு நமது சிஎம் சி ஜோசப் விஜய் அவர்கள் சொல்றாரு. அவருடைய கான்பிடன்ட் லெவல் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? அவருடைய கான்பிடன்ட் லெவல் ஜாதகக்காரர் இருக்காரு பார்த்தீங்கன்னா, ஜோசியம் பார்க்கிறவரு ரத்தன் பண்டிட், அவர் மேலதாங்க இருக்கு. தாவேகா கட்சி வெற்றி பெற்றதும் சிறப்பான ஆட்சி கிடைக்கும்னு தான் நானும் நினைச்சேன். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த தாவேகா ஆட்சியில் நான் கண்ட மாற்றம் சூப்பர் டீலக்ஸ் சிஎம். நன்றி, வாழ்க வளமுடன்.